அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஏர்பாட்ஸ் ரிப்பேர் பண்ணுறது தமிழ் எதனா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம சேனலில் தமிழில் சொல்லி கொடுக்குறோம். இதோட ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எந்த இடத்துலையும் வீடியோவை பாஸ் பண்ணலை, ஃபார்வர்ட் பண்ணலை. இந்த வீடியோவில் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா JBL 230NCன்ற மாடல். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோ தமிழில் விளக்கம் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சந்தேகம் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா JBL 230NCன்ற மாடல். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு சார்ஜ் நிற்கல, ஆன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸே டிஸ்கனெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இது பேட்டரி தான் கம்ப்ளைண்ட். பட்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளோயர் ஆன் பண்ணிக்கலாம். ப்ளோயர் ஆன் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட் பண்ணாதீங்க, இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மீடியமான ஹீட்டில் ஹீட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் IPA லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு லைட்டாக நீக்கினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓவராக ப்ரெஸ் பண்ணாதீங்க, மேலே இருக்க பாடி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெதுவாகவே ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க, சிம்பிளாகவே ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கேப் வந்த அப்புறம் IPA அடிச்சுக்கிங்க, சிம்பிளாக ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா IPA போட்டு ஓப்பன் பண்ணுறோம், பக்கம் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் கொடுக்கல, உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான இடத்துல மட்டும் என்னோடய வாய்ஸ் கொடுக்குறேன். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பேட்டரி பார்த்தீங்கன்னா KPயோட ஒரிஜினல் பேட்டரி தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 45 mAh. நான் இப்போ பேக்கிங்லேருந்து ஓப்பன் பண்ணி பேட்டரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 45 mAh பேட்டரி. இதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 hours வரும். அதுவே போதுமானது. பார்த்தீங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகும். இந்த பேட்டரி சால்டிங் பண்ணதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதோட ஒயர் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நம்ம லென்த்து கட் பண்ணி சால்டரிங் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4 volt இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் இருக்குது. 2 பேட்டரி நம்ம செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேட்டரி நம்ம செக் பண்ணியாச்சு. ப்ராப்பராக சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 voltage வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸில் சால்டரிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 volt வருது பாருங்கள். பேட்டரி பக்காவாக ஃபுல் சார்ஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு தான் பாசிட்டிவ், பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். நான் இப்போ சால்டரிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி 2 பட்ஸுக்கும் சால்டரிங் பண்ணிக்கணும்.
பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றுத்தோட ஒன்று டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்படி டச் ஆச்சுன்னா பேட்டரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக சால்டரிங் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பக்காவாக ஃபிட் பண்ண முடியும். நம்ம அவசரத்தில் எதுனா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒன்றுத்தோட ஒன்று ஷார்ட் ஆகி பேட்டரி பல்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ பட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம T7000 பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பட்ஸ்னால பிளாக் கலர் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதுவே ஒயிட் கலர் பட்ஸ்னால் ஒயிட் கலர் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பியூகி போட்டு ஒட்டிடுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்தால் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு எல்லோரும் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது ரிட்டன் கம்ப்ளைண்ட்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் பேஸ்ட் யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி 2 பட்ஸும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் கிளாத் வச்சு ஐபி அடிச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த பட்ஸுக்கு நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் எந்த பட்ஸுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதோட மாடல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட்ஸு பேட்டரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சார்ஜ் ஆகுது. 100% இருக்குது பாருங்கள்.